எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி தெரியுதா? த கிரேட் மிஷினரி சாது சுந்தர் சிங் பிறந்தார்ல, இங்கே பாருங்கள், அது அவருடைய வீடு தான். இது அங்கே வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு பின்னால் ஒன்றுலாம் காமிச்சு கொடுத்துட்ருக்கேன். அந்த சாது சுந்தர் சிங் பஞ்சாப் பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா, அங்கே ராம்பூர் இடத்துல வந்திருக்கோம். சாது சுந்தர் சிங் பிறந்த இடம் அதை பார்க்குறீங்கல்ல, அதான் இதான் பின்னால் இருக்குல்ல, இதுதான் அவருடைய வீடு. நீங்கள் சுற்றி பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு தருணம் இது. இந்த இடம்லாம் அவங்க அம்மா அப்பா வாழ்ந்த இடம். இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் அவங்க வாழ்ந்த இடம். அப்புறம் கொஞ்சம் முன்னால் போய் பார்ப்போம். இப்போ நல்லா பார்க்குறீங்கல்ல, இதுதான் அவருடைய வீடு. சரியா? அப்புறம் அவர் ப்ரீச் பண்ணதை பற்றின இது போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே அவருடைய டீட்டெயில், எப்போ பிறந்தார், என்ன ஏது. 1889 பிறந்திருக்காரு. 903 அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்படி வருஷத்துக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தருணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கிலாண்டில் ப்ரீச் பண்ணுறாரு. அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் ப்ரீச் பண்ணால் என்ன நடக்குமான்ட்டு. அவரோட வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அக்கினியாக இறங்கிச்சான். அதே மாதிரி யூஎஸ்ஏல ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி வேறு சர்ச்சஸில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் படித்த எட்வின் கிறிஸ்டியன் ஸ்கூல் லூதியானா, அவர் பைபிள் காலேஜ் மாதிரி அங்கே படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சிம்லா, அங்கே அவருடைய திபெத்துக்கு போகிறதுக்கான பாதை அது. அதுக்கப்புறம் அவருக்கு நினைவாக சர்ச் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் அவர் பேப்டிசம் எடுத்திருக்கிறார். அப்புறம் இங்கே பாருங்கள், சாது சுந்தர் சிங் அம்மா அவங்க நூல் எடுப்பாங்கல்ல அந்த காலத்தில், அது. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது. அவங்க தையல் மிஷின், இயந்திரம், அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண அடுப்பு, இதெல்லாம் பார்க்கலாம். ஒன்றா இருக்குது. ரொம்ப பாக்கியமாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்குது. நம்ம இங்கே சாது சுந்தர் சிங் பிறந்த இடத்துல வந்திருக்குமே, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு தரிசனம் கிடைச்சதில்ல, அந்த தரிசனம் கிடைச்ச இடத்துல நம்ம போய் பார்க்க போகிறோம். பாருங்கள், போய் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், பஞ்சாபில் லூதியானா மாகாணத்தில் நம்ம இருக்கோம். சாது சுந்தர் சிங் அவர் பிறந்த இடம் தான் இது. உங்களுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அவர் வாழ்ந்த இடம். அவருக்கு விசேஷமாக இப்போ நம்ம ஒரு இடத்த பார்க்க போகிறோம், ஒரு ரூமை பார்க்க போகிறோம். இந்த ரூமை பின்னு வெளியே பாருங்கள், நான் என்னன்னு சொல்கிறேன். ஆமாம், இந்த இடம்தான் சாது சுந்தர் சிங்க்கு தேவன் தரிசனம் கொடுத்த இடம். இங்கே தான் சாது சுந்தர் சிங் தூங்கும்போது காலையில் அவர் சொன்னார்ல, உண்மையான தெய்வம் யார் எனக்கு தரிசனம் கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னார்ல. அப்போது இந்த ஜன்னல் பார்க்குறீங்கல்ல, இந்த ஜன்னல் வழியாக ஒரு பெரிய பிரகாசம் வருது, ஒரு பெரிய வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்தோடனே இவருக்கு ஒரே குழப்பம். வெளியே அதிகாலையில் போய் வெளியே போய் பார்க்குறாரு, இருட்டாக இருக்குது. 1 முறை 2 முறை 3 முறை போய் பார்க்குறாரு, இருட்டாக இருக்குது, என்னன்னே தெரியலையே. அப்புறம் பார்த்தா இந்த செவரில் இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரத்யட்சமாக தரிசனம் தரார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, எப்படி பவுலுக்கு சொன்னாரோ அதே மாதிரி இவருக்கும் சொல்லி அவர் சொல்லாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானேன்னு சொல்லி இந்த இடத்துல அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். தரிசனம் கொடுத்தோடனே அவர் சாது சுந்தர் சிங் அங்கேருந்து அப்படியே கீழே தரையில் விழுந்து, இந்த தரையை பார்க்குறீங்களா, இந்த தரையில் விழுந்து ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரு. இந்த பெரிய தேவனுடைய தாசனுடைய வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. பெரிய பெரிய டூரிஸ்ட்டுக்கெலாம் பெரிய பெரிய இடத்துக்கெலாம் போவாங்கல்ல, ஒரு அச்சீவ்மெண்ட் பார்ப்பாங்கல்ல. என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். சாது சுந்தர் சிங் பிறந்த தேவன் தரிசனம் கொடுத்த அந்த இடத்துலேருந்து உங்களோட பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.